ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் திரியேக தேவனே, நீர் ஆயத்தம் படித்திருக்கிற வேத வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை பேசி வழிநடத்தி, போதித்து வழிநடத்தி, உன்னதத்தின் மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையை, வசனத்தை நாங்கள் புசிக்கத்தக்கதாக, பானம் பண்ணத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் இவ்வேளையிலே எங்களுக்கு உண்டு பண்ணி தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே, தகப்பனே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, தகப்பனே, மண்ணோட்டை ஆண்டவரே, களிமண்ணை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. மாம்சமும் இரத்தமும் வேத உம்முடைய வார்த்தையும் வசனமும், உம்முடைய கிருபா வரங்களும், உம்முடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் அக்கினியும் பேரன்பும், உம்முடைய கிருபையும் இரக்கமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வெளிச்சனின் ஜீவன் எங்களிலே இன்னும் அதிகமாக எங்களிலே கடந்து வந்து எங்களை ஆண்டு கொள்வதாக, சதா காலமும் எங்களை ஆளுகை செய்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை குறித்த காலம். கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை குறித்த காலம். அவரவருக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதான் அந்த குறித்த காலன்றது. ஒரு ஆசீர்வாதமான காலத்தை வச்சிருக்கிறார். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், நீ குதிர்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்ட பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆதியாகமும் அது இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மனிதன், முதல் குடும்பம் ஆதாமன் ஏவாள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட போது அவர்கள் அறையில் நாமும் இருந்தோம், நாமளும் வஞ்சிக்கப்பட்டு போனோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்தர் தேவகுமாரனாய் வெளிப்படுவார், ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட போகிறார் என்று அப்பொழுது சொல்லப்பட்டது. அந்த குறித்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டது. எப்போ தெரியாது. ஆனால் வாக்குத்தத்தமாகிய ஸ்திரீயின் வித்தாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்க போகிறார். பூமியிலே இப்போ கிடைச்ச செய்தி ஏசாமி பறக்க போகிறார். அப்போ சொல்லப்பட்ட செய்தி, பிறக்க ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார், அவர் குதிக்காலை நீ நசுக்குவாய், சாத்தானே நீ நசுக்குவ, ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவாருன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது ஸ்திரீயின் வித்தாக கர்த்தரை குறித்த காலம் என்று கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அந்த குறித்த காலம் எது? ரோமர்கள் ஆட்சி செய்த சிலுவை மரணம் இருந்த அந்த காலகட்டத்தில் தான். அப்போ பல ஆயிரமான ஆண்டுகள் கழித்து இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுது. எத்தனை வருஷம்? ஆயிரம் வருடங்கள் கழித்து. அப்போனா நமக்கும் ஆயிரம் வருஷம் கழித்து தான் நிறைவேறும்ன்ற அந்த அர்த்தத்தில் போயிடக்கூடாது. அப்படி ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைக்கிறார். குறித்த காலத்தை எல்லாமே குறித்து வச்சிடுறார். இந்தந்த காலங்கள் என்று குறித்து வைக்கிறார். வகைக்கு வகை இருக்குது.
102ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம் 13ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்டு இரக்கத்துக்கு கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு அவர் எழுந்தருளுவார். அவர் எழுந்து சீயோனுக்கு இறங்குவார். சீயோனுக்கு இறங்குவார், அதற்கு தயை செய்வார். அதற்காக அவர் குறித்திருக்கிற காலமும் நேரமும் அவரிடத்துல இருக்குது. அப்போ இதை குறித்து தான் கடந்த சில 2 வாரமாக குறித்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஆபுக் எடுங்க. ஆபுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். காலையில் கூட சொன்னார் இல்லையா, வரும் என்ற வார்த்தை இங்கேயும் பார்த்தீங்கன்னா வரும் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். வரும் என்று. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அந்த நேரம் வரும்போது அது தாமதிப்பதில்லை. அந்த நேரம் அல்லாத நேரம் நமக்கு தாமதிக்கிற நேரம். தேவன் குறிக்காத நேரம் நமக்கு தாமதிக்கிற நேரம். தேவன் குறித்த நேரம் தாமதிக்காது. தேவன் குறித்த நேரம் நமக்கு தாமதிக்காது. அது அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக விளங்கும். நிச்சயமாக அது நிறைவேறும். முடிவிலே அது விளங்கும். அது நிறைவேறும் போது அது விளங்கும் என்று சொல்ல. அப்புறம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்தில், இங்கே நமக்கு சொல்லப்படுவது நமக்கு குறித்த காலத்திலே என்ற வார்த்தை. குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற. சாராள் நல்ல இந்த வாட்டி தெளிவாக சொல்கிறார். சாராளுக்கு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சொல்கிறார். சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். சரி, கேட்குறாரு. இதை கேட்டுக்கிட்டே தான் வரேன், எவ்வளோ காலமாக கேட்டுக்கிட்டே தான் வரேன், வருஷ கணக்காக கேட்டுக்கிட்டு வரேன். தவப்பனேன்னு கேட்டு வரேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். 18ஆம் அதிகாரம், அதே 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள்.
அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். நம்ம போல தான் போய் சொல்கிறாங்க, நம்ம போல தான் போய் சொல்கிறாங்க. சாராள் போய் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார், எல்லாமே இத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. கற்பத்தில் இருக்கிறதும் வழிபாடு நின்று அநேக வருஷங்கள் ஆகுது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று அநேக வருஷங்கள் ஆகுது. எல்லாமே இத்து போச்சு, எல்லாமே இத்து போச்சு. இத்து போன நிலமையில், வயசாகி போன நிலமையில் இனி எங்கேருந்து பிள்ளை பாக்கியம் வரப்போகுது, பிள்ளை பாக்கியம் வரப்போகுது என்று நகைத்தாள்ன நக்கலாக, அதான் நக்கல்ன்றது, நக்கலாக இது எங்கேருந்து வரப்போகுது என்று சொல்லும்போது தான் சொல்கிறாரு, கட்டாயம் குமாரன் ஒன்று கையில் இருப்பான். நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், நான் தான் கத்தர், வாக்குத்தத்தம் பண்ணினேன், குமாரன் ஈசாக்கு உன் கையில் இருப்பான் என்று சொல்கிறாரு. அதுக்கு அவன் அதை ஏளனம் பண்ணுறா, இல்லைன்றா. கத்தர் சொல்கிறார், ஆமாம் நீ ஏளனம் பண்ண. அவன் ஏளனம் பண்ணது தான் உண்மை, ஏளனம் பண்ணது தான் உண்மை. கத்தர் உண்மையை சொல்கிறார், சாரால் போய் சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தை என்ன நடந்தது? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை வந்துருச்சு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் கத்தர் குறித்த காலத்தில் கத்தரிடத்துலேருந்து வந்துடுது. ஆனால் காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், உதறிட்டு போகிறவங்களுக்கு கிடையாது. சும்மா சோத்தரிக்கிறேன்னு சும்மா சோத்திரம் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. உண்மையிலேயே கர்த்தருடைய வேலைக்காக, அவருடைய நேரத்துக்காக, அவர் விடுதலைக்காக, அவர் தருகிற மீட்புக்காக, அவர் தருகிற ரட்சிப்புக்காக, அவர் தருகிற சுகத்துக்காக, அவர் தருகிற விடுதலைக்காக, அவர் கொடுக்குற ஜெயத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான் அது வரும். இல்லைன்னா அது வரவே வராது. ஏன்னா பொய்யா அவரை நாடினவங்களுக்கும், பொய்யா ஆராதித்தவங்களுக்கும், பொய்யா அவரை சேவித்தவங்களுக்கும், பொய்யா அவரை சோத்தரித்தவங்களுக்கும் பொய் தான் கிடைக்கும், பொய் தான் கிடைக்கும், பொய் தான் கிடைக்கும். உண்மையாக அவரை எல்லா சூழ்நிலையிலும் அவரை ஆராதித்து, அவரை நோக்கி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு கதர்ன பிள்ளைகளுக்கு அவர் குறித்திருக்கிற காலத்திட்டத்தில் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நிறைவேற்றி தராரு. அவர்களுக்கு சொன்னதுக்கு மேலே நிறைவேற்றி தராரு, சொன்னதுக்கு மேலே நிறைவேற்றி தராரு. யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ? யோபு சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு? பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோன்னு. நான் எவ்வளோதான் போராடுவேன் ஆண்டவரேன்னு இன்றளவும் கதறோம். எவ்வளவுதான் போராடுறோம். என்ன எதன் அடிப்படையில் போராடுறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை ஏழை எளியவங்களுக்கு விக்கிர ஆராதனையில் இருக்கிறவங்களுக்கு, கர்த்தரை பற்றி தெரியாதவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் சொல்லிலாம் கஷ்டப்படலை. அவங்ககிட்டயா சொல்லி எல்லாம் அந்த திட்டு வாங்குறாங்க எல்லாரும்? கிடையவே கிடையாது. அவங்கவுங்க தேவைன்னு நிறைவேறலை, அவங்கவுங்க காரியம் நிறைவேறலை, அவங்கவுங்களுக்கு ஐஸ்வர்யம் வரலை, அவங்கவுங்களுக்கு இன்னும் பணம் வரலை, இன்னும் என்னென்ன இருக்கோ அதுக்குத்தான் நாங்கள் பாடுபடுறோன்றது தான் அந்த பக்கம் உள்ள பாடு. ஆனால் உண்மையான பாடு என்பது வேறு. உண்மையான பாடு வசனத்தின் நிமித்தமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செய்வதில் வர துன்பமும் வேதனையும் உபத்திரமும் தனி, அது தனி, அது தனி. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற வேதனைகள், சத்துரு கொடுக்குற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அது தனி, அது தனி, அது தனி. புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.
என்னதுக்கும் வித்தியா இருக்குது. நமக்கு செல்வம் வரலையே, அந்த செல்வம் வரலையே, எந்த செல்வம் வரணுமே, அங்கே வீடு கட்ட முடியலையே, அங்கே வீடு கட்டணுமே, ஐயோ நான் பாடுபடுறேனே, நான் அழுவுறேனே, துடிக்கிறேனே, ஐயோ 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 ஐயோன்னு. அது இல்லை, அது இல்லை. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறதல்லவோ, கூலிக்காரனுடைய நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ. யோபு 23ஆம் அதிகாரம் 13-14. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. பாருங்க, இதுவும் நம்ம கிட்ட கிடையாது. இது நம்ம சொல்கிறதே நீர் எங்கே செய்ய போறீர்ன்றதான் நம்மகிட்ட நிறையா இருக்குது. நீர் எங்கே செய்ய போறீர் என்பது மட்டும்தான் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்குது. ஆனால் இங்கே யோபு, கர்த்தருக்கு பிரியமான யோபு, அவர் 13, அவரோ வென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார். அவரோ என்றால் ஒரு மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? இன்னும் அநேகம் திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு ஒன்று குறிச்சிருக்கிறார், எனக்கு ஒரு நாளையும் வேலையும் குறிச்சிருக்கிறார். அவர் அந்த நாளிலே அதை நிறைவேற்றுவார். அதெல்லாம் முடியாது, அந்த நாள்லாம் கிடையாது, இந்த நாளில் வை, இந்த நாளில் வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாளுக்கு காத்துரு, அந்த நாளுக்கு காத்துருன்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறத நீர் செய்யும் யார்? நம்ம சொல்கிறத யார் செய்யணும்? கர்த்தர் செய்யணும். நம்ம சொல்கிறத யார் செய்யணும்? கர்த்தர் செய்யணும். கர்த்தர் செய்யணும் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம சொல்கிறத யார் செய்யணும்? கர்த்தர் செய்யணும். நம்ம யார் ஆளுகை செய்து? கர்த்தருடைய ஆவியை ஆளுகை செய்து கிடையாது. தேவன் சொல்வதை செய்வதான் நம்ம இருக்கிறோம். தேவன் சொல்வதை செய்வதற்கு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்கிறத செய்யறதுக்கு தேவன் அல்ல, தேவன் சொல்வதை செய்வதற்கு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றலாம், நிறைவேற்றக்கூடும் என்று சொல்லலை, நிறைவேற்றுவார் என்று முடிக்கிறார். நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் இன்னும் அவரிடத்தில் உண்டு. யாரிடத்துல உண்டு? கர்த்தரிடத்துல உண்டு. கர்த்தரிடத்துல என்ன உண்டு? உண்டு. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அவர் ஒரு நாளை வச்சிட்டார், அது நம்ம அழிஞ்சு போகும்படியாக அந்த நாளை வச்சுருக்க மாட்டார். நம்ம அழிஞ்சு போன பிறகு நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு வச்சுருக்க மாட்டார். நம்ம ஜீவனுள்ள தேசத்தில் நம்ம மண்டையை போட்ட பிறகு, அப்படி சொன்னால் தானே புரியும், மண்டையை போட்ட பிறகு தான் தருவாருன்றதெல்லாம் இல்லை. இல்லை, பூமியில் நம்ம அறுப்புண்டு போன பிறகு தான் தருவார். அந்த அப்பா தான் அந்த நாளை குறிச்சிருக்கிறாரு. அது வரையும் எவன் உயிரோடு இருப்பான் என்றதெல்லாம் சொல்லுகிற அந்த நாள் அல்ல. அவர் ஒரு நாளை வச்சிருக்கு. எந்த நேரமும் அந்த நாள் வரும், எந்த நேரமும் அவர் குறித்த நாள் வரும். அது அவர் குறித்த நாள், மனுஷன் குறித்த நாள் கிடையாது, தேவன் குறித்த நாள். அந்த நாள் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அறியாது. கடந்த முறை சொன்னார், யோபுனுடைய காரியங்களையும் சொன்னார். யோபு எப்படியெல்லாம் கடந்து வந்தார் என்று. அவரை தூஷிக்காதவங்க, அவரை ஏளனம் பண்ணாதவங்க, அவரை பரிகாசிக்காதவங்க, நம்மளை போல உள்ளவங்க தான் எக்கச்சக்கமாக அவரை போட்டு உண்டுலன்னு அவரை பண்ணாலும் கூட ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவர் சிறையிருப்பை திருப்பினார். யோபுவினுடைய மனைவிக்கு ஒரு சேதாரமும் வரலைன்னார். சாத்தானுடைய ஏஜெண்ட்டாக இருந்து தூஷணம் பண்ணிக்கிட்டே இருந்து நீ தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் யோபின் மனைவிக்கு ஒரு தீங்கும் வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? ஏன் அவளை விட்டு வச்சாருன்னா, யோபு நல்லா ஆக்கின பிறகு அவன் மூளையும் தான் 10 பிள்ளை பார்க்கணும். 10 பிள்ளைய தேவன் தரணும்.
10 பிள்ளைய தரணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடக்கிறத பார்க்கலாம். எக்கச்சக்கமாக திருமணங்கள்லாம் நடக்கலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு திருமணம் தான். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் ஒரே ஒரு திருமணம் தான். ஒரே ஒரு திருமணம் தான். இந்த கிரேட் கேரக்டரில் இவங்கெல்லாம் பெஸ்ட் கேரக்டரில் வரக்கூடியவங்க. இன்னும் இருக்காங்க, தானியல், சாத்ராத், மேஷக், இன்னும் இருக்காங்க, வரிசையாக தேவ புருஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த திருமண விஷயத்தில் இவர்கள் ஒரு திருமணம் செய்தவர்கள் தான். ஒரு திருமணம் செய்தவர்கள் தான். பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களிலும் ஒரு திருமணம் செய்து வாழ்ந்தவர்களில் இவர்கள்லாம் கிரேட் பொசிஷனில் உள்ளவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது யோபுவோடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த தூஷித்த சத்துருக்களுக்கு நினைக்கிறீங்க? அப்படியே நேசாக வந்து பல்லை இழிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியாமல் அவன் சொன்னால் பேச்சை கேட்டு நான் பேசிவிட்டேன், கொஞ்சம் பேச்சை கேட்டு நான் திட்டிவிட்டேன், அவன் கேட்டேன் பேச்சை நான் மூஞ்சா காட்டிட்டேன், அவன் சொன்னான் பார்த்து நான் முதுகை காட்டிட்டேன், அவன் பேச்சு இவன் பேச்சை கேட்டு அவள் பேச்சு இதை கேட்சேன்னு. அதெல்லாம் யோபு செட்டையே பண்ணியிருக்க மாட்டார். செட்டையே பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் அப்போவும் அதே ஆள் தான். இப்போ நீங்கள் வந்து நெளிஞ்சு வந்து பேசும்போதும் அதே ஆள் தான்னு அவருக்கு நன்றாக தெரியும். சிறையிருப்பை திருப்பினார். அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. காதால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண் என்ன செய்திப்போ உம்மை குறித்து காதால் என்ன செஞ்சேன்? கேள்விப்பட்டேன். ஆண்டவரே, நீங்கள் பேசுகிறதையும் என் காதில் கேட்டேன், மற்றவங்க சொல்கிறதும் கேட்டேன், நீங்கள் பேசுகிறதையும் காதில் கேட்டேன். ஆனால் இப்போ என் கண்ணால் உங்களை என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஆமாம், கர்த்தர் யோபு முகத்தை பார்த்தவுடன் சிறையிருப்பு திரும்பிருச்சு. 10ஆம் வசனத்தில் அவர் பட்ட அந்த வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், சரீரத்தில் இருக்கிற அந்த கொடூர வியாதிகள் எல்லாம் காணாமல் போய் வாலிபனுக்குரிய சரீரமாய் மாறிடுச்சு. வாலிபனுக்குரிய சரீரமாய் மாறி 4 தலைமுறையை வாடும்படி செஞ்சுட்டார். 4 மடங்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்துட்டார். கூட்டி கொடுத்துட்டார். இழந்த பிள்ளைங்க திரும்ப கொடுத்துட்டார். அவர் இழந்த ஐஸ்வர்யத்தை பல மடங்கு திரும்ப கொடுத்துட்டார். இழந்த வேலைக்காரங்களை அதை காட்டிலும் அதிகமாக கொடுத்துட்டார். என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துட்டார். கர்த்தரை அவர் இழக்கலை, அதனால் அவர் எதையும் இழக்கலை. கர்த்தரை அவர் இழக்கலை. பார்வைக்கு மனுஷர் பார்வையில் எல்லாம் இழந்தது போல காணப்படுது. யோபு எல்லாவற்றையும் இழந்துட்டாருன்னு இனி அவர் வாழ்வில் துளிர் என்பது துளிர் என்கிற வாசனை வரவே வராது. தேவ வாசனை வரவே வராது. உன்னதமானவருடைய வாசனை வரவே வராது. என்ன அது யோபு முகரப்போவதே கிடையாது என்று நினைத்தார்கள். யோபுடைய வாழ்க்கை சரித்திரம் முடிஞ்சு போயிற்று என்று. இல்லை. ஆனால் கர்த்தர் குறித்திருக்கிற காலத்திட்டத்திலே, குறித்திருக்கிற வேளையிலே கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்பி யோபு கர்த்தரை இழக்காததுனால எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டார். எல்லாவற்றையும் வச்சிருந்து கர்த்தரை இழந்துட்டா அதுதான் உண்மையான ஒன்றுமில்லாத ஜீரோ. அதுதான் இழப்பு, உண்மையான ஒரு இழப்பு. கர்த்தரை இழப்பது தான் உண்மையான இழப்பு. மற்றவைகள் எல்லாம் இல்லை. தேவனை இழக்காமல், தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை இழக்காமல் இருந்தால் தேவனிடத்திலிருந்து வருவதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில் அவரவர்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கடந்து வந்து சேரும். ஆமேன் சொல்லக்கூடாது.
ஆமேன் சொல்லக்கூடாது, சொல்லிடாதீங்க, தப்பு. ஆமேன் சொல்லக்கூடாது. ஆமேன் சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் டவுட் பட்டு சொல்லலாமா வேணாமா, இப்போதைக்கு எங்கே செய்ய போகிறார், சரி எப்பயோ ஒரு நாள் தானே செய்ய போகிறார், சரி பாதி சொல்லிடுவோம், ஆமேன் பாதி சொல்லிடுவோம். எந்த நேரமும் செய்ய போகிறாரு, எந்த நேரமும் செய்ய போகிறாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நியமித்த ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகள். அதான் சொன்னார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமாம், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஏசப்பாவுடைய கால அட்டவணை, இந்த உலகத்தில் மனித அவதாரமாய் தகப்பன் வந்த கால அட்டவணை 33 ஆண்டு காலம், 33 வருஷம், 33 வருஷம், 33 வருஷம். அதுவும் சந்தேகமாக இருக்கா? 33 வருஷம். அதில் அந்த கால அட்டவணையில் மனுக்குலத்தை மன்னித்து ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து சாத்தான் மேலே வெற்றி, மரணத்தின் மேலும் சாத்தான் மேலும் வெற்றி சிறக்கணும். தேவன் அவருக்கு வெற்றி எப்பவும் இருக்குது, நமக்காக தான் அப்படி செய்யணும். அப்படி செய்கிற அந்த இதுக்காக வராரு. 33 வருஷம் அவருடைய இது, அந்த கால அட்டவணை. அதில் 2 பகுதி, ஒரு பகுதி 30 வருஷம், ஒரு பகுதி 30 வருஷம், இரண்டாவது பகுதி 3 வருஷம், 3 வருஷம். அந்த 30 வரைக்கும் அவர் தன்னுடைய பெற்றோரோடும் தன்னுடைய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் மற்ற காரியங்களில் எல்லாவற்றையும் கடமை பொறுப்புகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து நிறைவேற்றி 30வது வயதில் தான் அவர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவராலே நிறைந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 3 வருஷ காலம் ஊழியம். எத்தனை வருஷம்? 3 வருஷத்தினுடைய கால அட்டவணையில் சகேயு என்கிற நபரை எழுதி வச்சிருந்தார். எரிகோ பட்டணத்து எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாய் போகிறத அவருடைய ஊழிய அட்டவணையில் எழுதி வச்சிருந்தார். எரிகோ பக்கம் போனோம், அங்கே சகேயு என்பவன் வருவான், அவனும் ஆபிரகாமின் குமாரன், அவனை ரட்சிக்கணும் என்றெல்லாம் அவருடைய அந்த பிரயாண அட்டவணையில் எழுதி வச்சிருந்த பொருளில் ஒரு பாக்கியசாலி. அவர் யாரு? சகேயு. யாரு? சகேயு. ஏதோ திடீர்னு எதாச்சியமாக நடந்தது, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டாக நடந்தது அப்படிலாம் கிடையாது. தேவன் எல்லாம் முன்குறித்து முன் தீர்மானித்த ஒரு கால திட்டத்தில் தான் இது நடக்குது. ஆனால் சகேயுக்கு அது தெரியாது. அங்கே வருவோம் சகேவி என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் சகேவி எப்படி வராரு? 3ஆம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேனே. அங்கே யோபு சொல்கிறார்ல, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்போ என் கண்ணு பார்க்குதுன்னு.
இப்போ இவரும் கேள்விப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து டாக்ஸ் கலெக்டர், நல்ல காசு வசூல் பண்ணுறவர். இந்த சகேவுடைய வேலை வரி வசூல் பண்ணுறவன், நல்லா காசு பணம்லாம் 1க்கு 2 மடங்கு பிடுங்குறவன், 2க்கு 3 மடங்கு அநியாயமாக பிடிங்கி சம்பாதிக்கிறவன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரும் பணக்காரன். ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மி, நார்மலாக இருக்கிறவங்கள விட கொஞ்சம் உயரம் கம்மி. ஆனால் ஏசப்பாவை குறித்து இவர் கேள்விப்பட்டுக்கிட்டே வராரு. இவர் இப்படி கேள்விப்படுவது, ஏசப்பாவை குறித்து, ஏசப்பா வழி நடந்து வர்ற வழியில் ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்டவங்க, பார்க்கணுன்னு விரும்பினவங்க எல்லாரும் சகேவு கிடையாது. தேவனுடைய அட்டவணையில், ஊழிய அட்டவணையில் அதில் அவங்க கிடையாது. அநேகரை தொட்டு சுகமாக்குறாரு, கர்த்தர் விடுவிக்கிறார், பிசாசின் கிரியைகளிலிருந்து தவப்பம் விடுவிக்கிறார், வியாதிஸ்தர்கள் சுத்தமாகிற, மரித்தோர், அதெல்லாம் நடக்குது. கர்த்தர் அநேக ஏராளமான காரியங்களை, கர்த்தர் லட்சமான அற்புதங்களை செய்கிறார். அவரை தேடி வர்ற பிள்ளைங்களுக்கு செய்கிறாரு, கேட்குற பிள்ளைகளுக்கெல்லாம் செய்கிறாரு. அதெல்லாம் உண்மையிலும் உண்மை, சத்தியத்திலும் சத்தியம் உண்மை. ஆனால் குறிப்பிட்ட சில விசேஷத்தமான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களில் அங்கே வந்தவங்க எல்லாம் அவருடைய கால அட்டவணையில் கிடையாது. ஏனென்று சொன்னால் 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்னா, வகை தேடினான்னா எப்படியாவது ஏசப்பாவை பார்த்துடணும். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராரு, நம்ம வாழ்க்கையின் பாதையில் வராது, நான் இருக்கிற இடத்தை நோக்கி வராரு, என் எல்லையை நோக்கி வராரு. அவரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. விட்டுறக்கூடாது. அவரை பார்த்தே ஆகணும் என்று அவனுக்கு ஆவலும் வாஞ்சையும் அவனுக்கு உச்சி தலை வரைக்கும் நிறைஞ்சிருக்கு. எப்படி? நிறைஞ்சிருக்கு. அதுபோல் அவன் இந்த ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியல. அவன் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால பார்க்க முடியல. அதனால் இப்பவும் விடக்கூடாது. அவனுக்கு அதெல்லாம் தடையாக இருக்குது. அவனுக்கு ஏசப்பாவை பார்க்கறதுக்கு தடையாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கானே தவிர இப்போ கேள்விப்பட்டா இங்கே வந்துட்டாருன்னு, நெருக்கத்தில் வந்துட்டாருன்னு, சமீபத்தில் வந்துட்டார், அருகாமையில் வந்துட்டார். இந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல? இப்போ அவரை பார்க்க முடியலையே. எகிரி பார்க்குறாரு, முடியல. அதனால் 4ஆம் வசனத்தில் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறிடுறாரு. மரத்தை விட ஆளுங்க ஹைட்டு கம்மி தானே, ஆளுங்கெல்லாம் மரத்தை விட ஹைட்டு கம்மி தானே. மரத்து மேலே ஏறிடுறாரு. மரத்து மேலே ஏறி இப்போ யார் மறைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மரத்து மேலே ஏறிடுறார். மரத்து மேலே ஏறினான். 5ஆம் வசனம், அவன் இப்படி இருப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். இயேசு அவ்விடத்தில் வந்தபோது நின்றுட்டார். ஏசப்பா போயிட்டுருக்கிறவர், அவர் பின்னாடி திரளான ஜனங்க வருது. அவங்களுக்குள்ள இந்த எண்ணம் கிடையாது. உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், உம்மை கண்ணார காண்றேன், என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில் வாங்க ஏசப்பா என்று சொல்கிறவங்க பெரும்பாலோர் அந்த கூட்டத்தில் இல்லை. அந்த கூட்டத்தில் சீஷர்கள் இருக்காங்க, மற்றவங்க அநேகர் இல்லை. வேணா கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம், பட் அநேகர் இல்லை. இயேசு அவ்விடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து, என்னது இப்போ ஏசப்பா நின்றுட்டாருன்னும் போது நடந்து வந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? எல்லாரும் நின்றுருப்பாங்க. என்னடா ஏசப்பா திடீர்னு நின்ட்டாரு, என்னாச்சோ ஏதாச்சோ, நின்றுட்டாரு. இதில் வேற இப்போ அண்ணாந்து வேற பார்க்குறாரு. இப்போ இவர் அண்ணாந்து பார்க்குறாருன்னா இவங்களாம் கீழே பார்ப்பாங்க, இவங்களும் எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்போ இவங்க அண்ணாந்து பார்க்கும்போது யாரை பார்க்குறாங்க? அந்த ஊரில் பெரிய பணக்காரவன் சகேயு. ஐயோ இவர் ஏன் இது மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு, இவருக்கு என்னாச்சு, மரத்தில் போய் தொங்கலில் போய் தொங்கிக்கின்னு அதில் உட்காந்து அப்படின்னு யோசித்திருப்பாங்க இல்லையா? கட்டாயம் பார்த்துருப்பாங்க என்னாச்சோ ஏதுன்னு சொல்லிட்டு. ஏசு அவனை கண்டு, சகேவு கத்துறான், இயேசுவேன்னு கத்துறான். சகேவு கத்துறான், இயேசுவே நீங்கள் என் வீட்டுக்கு வரணும் இயேசுவே என்ன கத்துறாரு, மரத்துலேருந்து கத்துறாரு. அப்படிலாம் இல்லை.
ஆனால் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கு, மனசை பூரா ஏசப்பா நிறைஞ்சிருக்காரு. மூளைக்குள்ளே ஃபுல்லாக, கண்ணுக்குள்ளே ஃபுல்லாக ஏசப்பா நிறைஞ்சிருக்காரு. ஏசப்பா அவன் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்காரு. ஏசப்பா தான் அவனை பார்த்து கூப்பிட்றார். அவனை கண்டு, சகேயுவே. இங்கே எல்லாருக்கும் கிடுன்னு கை காலெலாம் ஆடுது. பக்கத்தில் நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னன்னு வந்த நம்மளை யாருமே என்ன சொல்லலை, பேர் சொல்லி கூப்பிடலை. இப்போ தான் முறை பார்க்குறார். யாரை? இந்த ஊரில் இந்த ஊருக்குள்ளே இந்த மனுஷனை, இந்த பணக்காரனை இப்போ தான் முறை பார்க்குறாரு. மரத்து மேலே இருக்கிறவனை இப்போ தான் பார்க்குறாரு. அவனை பார்த்து பேர் சொல்லி வேற கூப்பிட்றாரு. இவங்களுக்கு திக்குன்னு ஆகுது. அவனுடைய பேர் முதல் கொண்டு இவருக்கு தெரிதேன்னு, அவனுடைய பேர் முதல் கொண்டு தெரிதேன்னு. அடுத்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உன் வீட்டில் தான் தங்க போகணும், வா அப்படின்றார். உன் வீட்டில் தான் தங்க போகிறோம், வான்றார். இன்னும் அதுக்கு மேலே தூக்கி போடுது சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும். ஐயோ, அவன் வீட்டில் போயா தங்குறது? அவன் அநியாயமாக வரி வசூல் பண்ணவனாச்சே, அநியாயமாக சம்பாதிச்சவனாச்சே, பொல்லாதவனாச்சே, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாச்சே. எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லலையே ஒரு வார்த்தை எங்கள் வீட்டில் தங்கணும்னு. எங்கள் பேரை சொல்லி கூப்பிடல, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லலை. ஆனால் அவ்வளோ நல்லவங்க நாங்கள் எல்லாம் இருக்கோம், அத்தனை பேர் இருக்கோம், ஆயிரக்கணக்கில் இங்கே இருக்கிறோம் நாங்கள் நல்லவங்க, அத்தனை பேர் இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு வேணும், எவ்வளோ பெரிய பெட்ரூம் வேணும், உங்களை நாங்கள் தங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஸ்தாரமான வீடெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு அந்த பொல்லாத பணக்காரன் அவன் வீட்டுக்கு அவன் கூட கூப்பிடல, நீங்களே போகிறேன்றீங்களே. அவன் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அவன் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாதா? அவன் வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியாதா? அவன் சம்பாதிச்ச முறைகள் தெரியாதா? அவன் சொத்து சேர்த்த விதம் தெரியாதா? அவன் பணம் சேர்த்த விதம் தெரியாதா? அவன் பாவியாச்சே. நாங்கள்லாம் பாவம் இல்லாதவங்க, நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரலாமே, போயும் அவன் வீட்டுக்கு போகிறேன்றியரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவன் சீக்கிரமாய் இறங்கி மரத்தில் கூட ஆர்வத்தில் ஏறிடுவாங்க, கடல் ஏதாவது ஒன்றில் ஏறிடுவாங்க. எப்படியோ இறங்கும் போது தான் அவஸ்தையாக இருக்கும். என்னடா எப்படிடா ஏறணும்னு, எப்படி மேலேருந்து குச்சா கை கால் முறிச்சுக்கும், ஆனால் பார்த்து இறங்குவோன்னு. அதில் வேறு அவசரப்பட்டு புடுன்னு வேற இறங்கணும். இப்போ சந்தோஷம் இவனுக்கு தாங்க முடியல. அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், சகேயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். இப்போ அவரை கண்ணால் பார்க்குற, அவரை குறித்து கேள்விப்பட்டார், பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், பார்த்துட்டாரு. அவர் வாயாலே சகேவேன்னு பேரை சொல்லி வேற கூப்பிட்டுட்டாரு. உன் வீட்டில் வேற தங்கணுன்னு வேற சொல்லிட்டாரு. அவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. கையும் மேலேருந்தே சறுக்கிக்கிட்டே வந்துட்டுருப்பார் போல இருக்கு, மரத்துலேருந்து சறுக்கிக்கிட்டே வந்துட்டுருப்பார் போல இருக்கு. இறங்கி வா என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடையே அவரை அழைத்து, அப்போ ஓடி அவர் கையை பிடிச்சிருப்பான், அவர் கையை முத்தம் கொடுத்துருப்பான். ஏசப்பான்னு. இன்னும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எரிச்சல் ஏறிக்கிட்டே இருக்கும், முறுமுறுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. 7ஆம் வசனம், அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்கிறாங்க. அவங்க இயேசுவை உள்ளானபடி பார்க்கணுன்னு, இயேசுவை உள்ளானபடி காதில் கேட்கவும் இல்லை, கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கவும் இல்லை, அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் அவர்கள் பார்க்கவும் இல்லை, அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவரை அறிந்து கொள்ளவும் இல்லை. அதனால தான் அவங்க வீட்டுக்கு ஏசப்பா வரேன்னு சொல்லலை, முறுமுறுத்தார்கள் என்று. இப்போது அவர் வீட்டுக்குள்ளே போயாச்சு. யார் வீட்டுக்கு? சகேய் வீட்டுக்கு. இந்த முறுமுறுத்தவங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்களா? யாருக்கும் இல்லை. எல்லாரும் எங்கே இருந்திருப்பாங்க? எல்லாம் வெளியே இருந்து. இவரை என்னவோ நினச்சோமே, எப்படியெல்லாம் நினச்சோமே, இவர் பாவிகளுக்கும் பரதேசிகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் இவர் தேவனாக இருக்கிறாரே. நம்மளை போல உள்ளவங்களுக்கு தான் இவர் தேவனாக இருப்பார், ரட்சகராக இருப்பார், இன்னும் எதிர்பிசியாவாக இருப்பார்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா இவர் எப்படி இருக்கிறாரு? இப்படி இருக்கிறாரே. நம்ம போட்ட கணக்குப்படி இல்லையே இவர், நம்ம எண்ணினபடி நம்ம தீர்மானிச்சின்படி இல்லையே ஏசாமி, இவர் வேறு விதமாக இருக்கிறாரு என்று. அங்கே விருந்து எல்லாம் தடா புட்டான்னு விருந்து ஆயத்தமாவது. என்ன ஆகுது? இப்போ தங்குறார சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணாமல் இருப்பாரா?
எல்லா ஏற்பாடுகளும் எல்லாம் நடக்குது. ஆனால் ஏசாமி அவனை குறித்து, நீ அநியாயமாக வாங்கினவனாச்சே, எல்லார்கிட்டையும் நான் எத்தனை மடங்கு பிடுங்கி வச்சிருக்கிற, எத்தனை அநியாயமாக சொத்து பணம்லாம் சேர்த்து வச்சிருக்கிற ஏன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் இருதயத்திலே குத்துண்டவனாக கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தர் சொல்வதற்கு முன்னதாகவே அவன் சொல்லிடுறான், சகேயு நின்று அப்படின்னா அங்கே இருக்கிற பந்தியில் நிற்கிறவன் எல்லாருக்கும் முன்னாடி நின்று, கர்த்தருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுத்துட்றேன், என் சொத்து சுதந்திரத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். என்னிடத்தில் நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன். ஒருத்தர்கிட்ட 100 பணம் நான் அநியாயமாக வாங்கிட்டானா 400 பணமாக என்ன செய்திட்றேன், நான் கொடுத்துட்றேன் என்றான். அதுக்கு தான் இயேசு சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு உண்மையான மனமாற்றம், உண்மையான கிறிஸ்துவுக்குண்டான மனமாற்றம், பழவைகள் எல்லாம் ஒழிந்து புதிதாயின என்பது தான் உண்மையான ரட்சிப்பு. சர்ச்சில் போய் மெம்பராகி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறது உண்மையான ரட்சிப்பு கிடையாது. மனதளவில் பெரிய மாற்றம், கிறிஸ்துக்குள்ளான உண்மையான மாற்றம் உண்டானாதான் அது உண்மையான ரட்சிப்பு, உண்மையான பூரண ரட்சிப்பு. இல்லைன்னா டூப்ளிகேட்டு. அப்பா சொல்கிறார், நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். அப்போ யாருக்குமே தெரியல இவர் ஆபிரகாமுக்கும் குமாரன் என்று தெரியல. தேவனுடைய 3 வருஷம் ஊழிய அட்டவணையில் சகேவின் பெயரையும் எழுதி வைத்திருக்கிறார் என்றும் தெரியல. ஆனால் கர்த்தர் எழுதி வைத்தார். கிடைச்ச சந்தர்ப்பத்தை, தேவன் கொடுத்த வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டியை சகேயு பயன்படுத்தி கொண்டார். கடைசி வரைக்கும் கர்த்தருக்காகவே வாழ்ந்திருப்பார், கர்த்தருக்கு பிரியமாகவே வாழ்ந்திருப்பார். ஒருவேளை கர்த்தருடைய அநேக அவரை பின்பற்றினவர்களில் சீஷர்களாக பின்பற்றினவங்களும் அவரும் ஒருத்தராக கூட இருந்திருப்பார். அப்போ இவர் காதலை கேட்டார், பார்க்கணுன்னு பார்த்தார். இப்போ அவரோடு கூட அவருடைய அன்பையும் அவர் தந்த ரட்சிப்பையும் சாப்பிட்றார், அவர் கொடுத்த சந்தோஷத்தையும் சாப்பிட்றார். அங்கே யோபு சாப்பிட்டார். அதே போன வாரம் சொன்னார் ராஜாக்களின் புஸ்தகத்தில், வானத்தின் மதகைகளை திறந்தாலும் நீர் இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா, அந்த அதிசயத்தை செய்ய முடியுமான்னு ஒருத்தன் பிரதானிகளில் ஒருத்தன் சொல்கிறான். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ கேட்ட, இனி நீ கேள்விப்படுவ பார்ப்ப, ஆனால் நீ அதை சாப்பிட மாட்ட அப்படின்றாரு. அவன் அந்த அற்புதத்தை மறுநாளே பார்க்குறான், ஜனக்கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்து போகிறான். கர்த்தர் உனக்கு செய்ய மாட்டார், கர்த்தர் எப்படி செய்வார், அது எப்படி கொடுப்பார், எப்படி வருதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவன் பின்னால் சாப்பிட மாட்டான், தப்பிச்சு போகவே முடியாது, சாப்பிடவே முடியாது. ஏளனம் பண்ணுகிறவன், பரிகாசம் பண்ணுகிறவர்கள், தொடர்ந்தேச்சு அதையே வழக்கமாக பண்ணுகிறவர்கள் பின்னால் ஒரு நாளிலே சாப்பிட மாட்டார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை புசிக்க மாட்டார்கள். அதற்கு கர்த்தர் காரணம் அல்ல, அவர்களுடைய வாயின் வார்த்தைகளே அதுக்கு காரணம். இப்போ இவர் கேட்டார், கொண்டார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். இந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன்
புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலிலிருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகள் விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த 19ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்துட்டு தான் வர்றார் ஏசப்பா. ஏசப்பாவும் சீஷர் அந்த 2 தூதர்களும் சேர்த்து 3 பேரும் 18ஆம் அதிகாரம் நல்லா கவனிக்கணும். 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் பாருங்கள், 3ஆம் வசனமும் வாசிங்க. 1, 2, 3. 18. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்க, இவருடைய அந்த நல்ல சுவாபம் அப்படியே லோத்துக்கிட்ட இருக்குது. அவருடைய தம்பி மகனாகிய லோத்தினிடத்தில் இருக்குது. தன் பெரியப்பாவினிடத்தில் அவன் தேவனை அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட அந்த பழக்கம், அந்த பார்வை எல்லாம் லோத்துக்கு இருக்குது. நீதிமானாகிய லோத்துக்கு இருக்குது. வர்றது 3 பேர் அவர் ஆபிரகாம் இருக்கிற கூடார இதில் வர்றாங்க. எப்படி ஏசாமின்னு அடையாளம் கண்டுக்கிட்டார்? எவ்வளோ 3 பேர் வர்றாங்க, மனுஷர் மாதிரி வர்றாங்க. அது ஏசாமி தான் எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும்? ஆனால் அவர் கண்டுக்கிட்டார், அது ஏசப்பான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் என்று, படைத்த கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். அது மற்றவங்கெல்லாம் தூதர்கள் என்று. அப்போ அடிக்கடி அவர் தேவனை சந்திக்கிற ஒரு பழக்கம், தேவன் ஆபிரகாமை சந்திக்கிற பழக்கம் வேதத்தில் இருக்குது. பழக்கிறோம். அந்த ஒரு மனிதரை சந்திப்பது போல தேவன் ஆபிரகாமை சந்திக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு.
பரிசுத்தர் வந்து சிநேகிதனாகி ஆபிரகாமோட வந்து பேசுகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அப்போ பார்த்துட்டு தான் ஓடி வந்து விழுறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா, என்னது எஜமான் ஓடியாராரு, ஆயிரக்கணக்கான வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் அநேக ஆயிரமான ஆஸ்திக்கு சொந்தக்காரர். இவர் எஞ்சி ஓடுறாருன்னா வேலைக்காரங்க பார்க்க மாட்டாங்க என்ன எஜமான் ஓடுறாருன்னு. அப்போ ஓடி அவர்கிட்ட விழுந்து நீங்கள் இங்கே இருந்து இளைப்பாருங்கன்னு. அவருக்கு எதுக்காக வந்தாங்க, இங்கே இவங்களை ஆசீர்வதிக்கணும், ஆபிரகாமையும் சாராளை ஆசீர்வதிக்கணும், குறித்த காலத்தில் ஈசாக்கை கொடுக்குற காரியத்தையும் சொல்லணும், சோதோம் குமாராவை அழிக்க போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்லணும். அப்போ தான் ஆபிரகாம் வேண்டிக் கொள்வான். லோத்தை அங்கே விடுவிக்கணும், லோத்தையும் லோத்தின் குடும்பத்தை விடுவிக்கணும். லோத்து நிமித்தமாக அவன் மனைவி பிள்ளைகளையும் சேர்த்து விடுவிக்கணும். லோத்தை மட்டும் இல்லை, அவன் மனைவி பிள்ளைகளையும் சேர்த்து விடுவிக்கணும். லோத்து மட்டும்தான் நீதிமானாங்க, லோத்து மட்டும்தான் அவன் குடும்பம் அல்ல, லோத்து மட்டும்தான் நீதிமான். அப்போது கட்டாயம் என்ன செய்யணும், விடுவிக்கணும். அதை இங்கே சொல்ல போய் தான் உடனே அவர் படிச்சுக்கிட்டார். ஆஹா, இது அழிக்க போகிற இடத்துல நம்ம தம்பி மகன் குடும்பம் இருக்குதே, அழிஞ்சு போயிடுவாங்களேன்னு தான் கெஞ்சிறார் கத்துற இடத்துல. டைரெக்டாக லோத்துன்னு சொல்லாமல் கெஞ்சிறாரு. அங்கே 50 பேர் இருந்தால் நல்லவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அழிக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா, கோவப்படுறாதீங்க 10 பேர் வரைக்கும் கொண்டுறாரு. கோவப்படுறாதீங்க. அவருக்கு எதுக்கு தெரியும்னா, லோத்துக்காக தான் ஆபிரகாம் இப்படி கெஞ்சிறாருன்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த 19ஆம் அதிகாரம் வருது. இவரும் அந்த ஊர் வாசலில், அந்த நகரத்தின் பட்டணத்தின் வாசலில் லோத்து உட்காந்துருக்காரு. இவங்க வர்றாங்க 2 தூதர்கள். அவரும் கரெக்டாக இனம் கண்டுகொள்கிறார் இவங்க தூதர்கள்னு. யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க யாரோன்னு விட்டுறான்ல, இல்லை, தூதர்கள் என்று இனம் கண்டு ஓடி வந்து அவர்களை வணங்கி அவர்களை தரமட்டும், இங்கேயும் பாருங்க, அவனும் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியான் வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி, அங்கேயும் 18ஆம் அதிகாரம், உங்கள் கால்களை கழுவி சாய்ந்து தண்ணி குடிங்க, சாப்பாடு ரெடி பண்ணுறேன் என்ன. அதே மாதிரி தான் லோத்து அதே மாதிரி பண்ணுறாரு. அதே மாதிரி லோத்து பண்ணுறாரு. பெரியப்பா ஆபிரகாம் பண்ணுற மாதிரியே பண்ணுறாரு பாருங்க. இப்போ மனுஷர்கள் பார்க்குறாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறாரு என்னென்னு, வேண்டாம், நான் உன் வீட்டு வாசலில் தங்கலை, உன் வீட்டுக்குள்ளே வரலைன்னு. ஏன்னா பிரச்சனைகள் வரும்ன்றதுனால தான் அவங்க வேண்டான்றாங்க தூதர்கள். இவர் வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து இருங்கன்றாங்க. இப்போது வந்துட்டாங்க. ஜனங்க பார்த்துட்டாங்க. பாவத்தினால, விபச்சாரத்தினால இருந்த புணர்ச்சியின் பாவத்தில் நிறைந்த, விதவிதமான புணர்ச்சியின் பாவத்தில் நிறைந்த அந்த ஊரின் அந்த மக்கள், வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும், அந்த 2 பேரை வெளியே அனுப்பு, அந்த வெளியே பேர் அவங்கக்கிட்ட நாங்கள் பாவம் செய்யணும், அனுப்பு, அவங்ககிட்ட நாங்கள் பாவம் செய்யணும், அனுப்பு அப்படின்னு. அனுப்ப மாட்டேன். என் வீட்டுக்கு வந்த மனுஷரை, விருந்தாளிகளை, உங்களுடைய கொடுமையான இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அனுப்ப மாட்டேன். கல்யாணம் ஆகாத கற்புள்ள 2 பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவங்கள நான் வெளியே அனுப்பிடுறேன். நீங்கள் அவங்கள என்ன வேணால் பண்ணு, அவங்கள என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நான் பண்ண மாட்டேன்னு 2 பொம்பளை பிள்ளைகளை கூட நான் அனுப்பிடுறேன், நீ அவங்கள வேணா என்ன பண்ணு பண்ணிக்கோ அப்படின்றார். அந்த அளவுக்கு சொல்கிறார் இவர். நீ என்ன எங்களுக்கு பரதேசி, நீ வந்து எங்களுக்கு நீ அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்கிற, விட்டு, நான் மற்றவங்களோட உனக்கு தான் நாங்கள் அதிக தீமை செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கதவை, இப்போ ஒரு வீட்டு வாசல், வீட்டு என்ட்ரன்ஸ் வாசல், இப்போ கதவாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் கதவை திறந்து போகிறார், வெளியிலேருந்து பேசுகிறார். பேசும்போது அந்த கதவை தாப்பால் போட்டுடுறாரு லோத்து வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுடுறாரு. வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டு தான் பேசுகிறாரு. தாப்பால் போட்டு தான், ஏன்னா உள்ளே போயிடக்கூடாதுன்னு, உள்ளே இருக்கிறவங்க எதாவது திறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் வெளியிலவே அந்த தாப்பால் போட்டுடுறாரு. போட்டுட்டு தான் அவங்களோட கூட பேசுகிறாரு. அந்த இது உச்சத்துக்கு போகுது. பார்க்குறாங்க, தூதர்கள் பார்க்குறாங்க. இப்போ என்ன செய்யணும், அந்த தாப்பாலை யார் திறக்கணும், அவர் தானே திறக்கணும். லோத்து தானே அந்த தாப்பால் போட்டார், அவர் தானே கதவுக்கு அந்த பக்கத்தில் இருக்கார். கதவுக்கு ஒரு கதவு இருக்கு, கதவுக்கு திறந்து அந்த பக்கம் பேசுகிறாரு. அந்த கதவை தாப்பால் போட்டார், வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுட்டாரு. தாப்பால் போட்டுக்கிட்டு முதுகை வச்சு சாட்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. இப்போ திறக்கணும்னா யார் திறக்கணும், லோத்து தானே திறக்கணும். உள்ளே இருக்கிறவங்க திறக்க முடியுமா, திறக்க முடியாது. தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, கதவு உள்ள கையை விட்டு இவரை உள்ளே இழுத்துடுறாங்க. கதவு உள்ள கையை விட்டு இழுத்துடுறாங்க. இப்போ நம்ம கதவு உள்ள கை விட முடியுமா, கை என்ன ஆகும், 10 பேரெல்லாம் உடஞ்சிரும். எப்படி போவோம் கை,
அப்படியே உள்ளே இழுத்துடுறாங்க அவரை. தாப்பாலாம் திறக்கல, அப்படியே உள்ளே இழுத்துடுறாங்க. அதுதான் தேவனுடைய செயல். அதுதான் தேவனுடைய செயல். தேவனுடைய செயல். அவரை உள்ளே இழுத்துடுறாங்க. இப்போ என்ன, அவங்க கண்களை குருட்டாட்டம் பிடிக்க செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கதவு எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ அவங்களுக்கு, அந்த மனுஷர்களுக்கு இப்போ இங்கே தானடா வீடு இருந்தது, இங்கே தானடா கதவெல்லாம் இருந்தது, இப்போ வீடும் இல்லை கதவும் எதுவுமே இல்லையே, எங்கே போச்சு அப்படின்னு தேடுறாங்க. இப்போ வீடே தெரியல அவங்களுக்கு. சுற்றுன்னு சுற்றுறாங்க, வீடே தெரியல, வீடே தெரியல. பிறகாக சொல்லுகிறார்கள், லோத்து தேவனை குறித்து கேள்விப்பட்டவர், தன் பெரியப்பா மூலமாக தேவனை அறிஞ்சவர், கேள்விப்பட்டவர், அறிந்தவர். ஆனால் கண்டவர் கிடையாது. ஆனால் இப்போ கண்ணார பார்க்குறாரு. தேவன் அனுப்பிச்சின தூதர்களை கண்ணார பார்க்குறார், பிரச்சத்தமாக பார்க்குறாரு, தூதர்களை பார்க்குறாரு, கேள்விப்பட்டார், அறிஞ்சிருக்கிறாரு கர்த்தர் தான் மெய்யான தேவன்னு. இப்போ அவர் அவனை காப்பாற்றவும், அவன் குடும்பத்தை காப்பாற்றவும் இங்கே வந்திருக்கிறார்கள், தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை கண்ணால் பார்க்கும், தேவதூதர்களை கண்ணால் பார்க்கும் செய்கிறார், கண்ணால் பார்க்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் அழிக்க வந்திருக்கோம், உனக்கு வேண்டியவங்க யார் இருக்காங்க இந்த ஊரில், இந்த பட்டணத்தில், அவங்ககிட்டலாம் சொல்லு, அவங்களையும் நாங்கள் காப்பாற்றி விட்டுடுறோம், என்ன செய், போய் சொல்லு, போ, உனக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கல, அவங்களையும் சொல்லு, அவங்க சம்மந்தி மாதிரிலாம் வர சொல்லுன்னு இவங்க போய் சொல்கிறாரு. யாரும் நம்ப மாட்றாங்க, கேளானம் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. பைத்தியம், சரியான பைத்தியக்காரன் லோத்து, சரியான பைத்தியக்கார சம்பந்தியாக இருக்கானு. நான் எல்லாரும் அழிய போகிறாங்களாம், இவங்களை மட்டும் கடவுள் காப்பாற்ற போகிறாராம். இவன் சொல்கிறத கேட்டால் அவன் யார் வராங்களோ அவங்களாம் காப்பாற்றப்பட்டுருவாங்களாம், மற்றவங்களாம் அழிஞ்சிருவாங்களாம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் லேட் ஆகுது. அவன் மனைவி இங்கே சம்பாதித்த ஐஸ்வர்யங்களை விட்டு வர மனதில்லை, லோத்துடைய மனைவிக்கு மனதில்லை. அதனால் அதிக காலதாமதம் பண்ணுறா புறப்படுறதுக்கு. ஏன்னா விடிய காலத்துக்குள்ளே போயாகணும், விடியறதுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி போயாகணும். சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே தேவன் அக்கினியை வர்ஷிக்க பண்ணி காலி பண்ணணும். சோதம் குமார பட்டணங்கள் ஜனங்களை மொத்தத்தை அழிக்கணும். இங்கேயோ காலதாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய இரக்கம் ஆபிரகாமின் நிமித்தமாய் தேவனுடைய இரக்கம் லோத்தின் குடும்பத்துக்கும் கிடைக்குது. அப்புறம் பார்க்குறாங்க, சரிப்பட்டு வரலன்னு பிடிச்சி தூக்கின்னு போய் கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஊருக்கு வெளியே தூக்கிக்கிட்டு கொண்டு போய் விட்டுடுறாங்க. தூதர்கள் 2 பேர். நல்லா பாருங்க, இவங்க எத்தனை பேர்? லோத்து மனைவி, அவருக்கு 2 பொண்ணு, மொத்தம் எத்தனை? 4. கை எத்தனை கை? 4 பேருக்கு எத்தனை கை? 8 கை இருக்குல்ல. தூதர்களுக்கு 2 கை தானே, ஒரு தூதருக்கு 2 கை, இன்னொரு தூதருக்கு. ஒவ்வொரு தூதரும் 2 பேரை பிடிச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல, அந்த தூதர் 2 பேரை பிடிச்சிக்கிட்டாங்களான்னு தெரியல. பிடிச்சி தூக்கின்னு போய் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா எல்லாரும் என்ன 10 கிலோ 2 கிலோவாக இருப்பாங்க எல்லாரும் எத்தனை கிலோ வந்தால் தூதர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படியே தூக்கின்னு கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க, வெளியே கொண்டு போய். ஒரு சன பொழுதில் இப்போ திடீர்னு இப்படி கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே செங்கல்பட்டில் போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? டக்குன்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டக்குன்னு ஒரு புரிதலுக்காக அப்படி கொண்டு போய் விட்டுட்டாங்க. இனி இங்கே நிற்காதீங்க, ஓடி போயிருங்க என்று சொல்லுகிறார்கள், போய்விடுங்க என்று சொல்லி. 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ சொல்கிறாங்க, எல்லாம் கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்க, கண்ணால் இப்போ பார்த்துட்டீங்க எல்லாம். இப்போ ஒரே ஒரு எச்சரிக்கை என்னன்னா, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னாடி மட்டும் பார்க்காத. கர்த்தர் சொன்னபடி நடக்குதா நடக்கலையா, உண்மையிலே சோதம் பட்டணம் எரியலையா, பத்தி எரியுதா இல்லையான்னு சந்தேகப்பட்டு என்ன செஞ்சிடாத, திருப்பி அந்த திசை பக்கமாக அந்த ஊர் எரியுதா இல்லையான்னு திரும்பி மட்டும் என்ன செஞ்சிடாத, பார்க்காதேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, பார்க்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. யாருக்கு? 4 பேருக்குமே சொல்லிடுறாரு, பின்னிட்டு பாராதே என்று. இந்த சமபூமி எங்கும் இங்கே நிற்காத, அங்கெங்கன்னா ஒளிஞ்சு பார்க்குற வேலையெல்லாம் பண்ணாத, எங்கேயாவது ஒரு மலைக்கு ஓடி போயிரு, மலைக்கு போய் தப்பிச்சிரு, போயிடுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 18ஆம் வசனம்.
அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். பார்த்தீங்களா, பார்க்காதேன்னு சொன்னது என்ன செஞ்சிட்டா? பார்த்துட்டா. அவன் மனசெல்லாம் இந்த ஆள் சரியான கேட்பார் பேச்சை கேட்டானே, இந்த ஆள் சும்மா வேறு யாரோ சும்மா யாரோ ஒரு ஆளை போய் தூதர்னு சொல்லி நம்பி இதை பண்ணி நல்லா சம்பாரித்து எல்லாம் சேர்த்து வச்சு அத்தனையும் விட்டுட்டு நல்லா ஒன்றும் இல்லாமல் போட்ட துணியோட கையில் ஏதோ கொஞ்சம் துணிமணியோட எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி வரும்படி செஞ்சுட்டானே இந்த ஆள். அப்படிலாம் எதுவும் இருக்காது, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதே மனசுக்குள்ள தேவன் சொன்ன எச்சரிப்பு சத்தம், சமபூமி எங்கே நிற்காத, பின்னிட்டு பார்க்காத பின்னிட்டு பார்க்காதேன்னு. அவள் பார்த்துட்டான். அப்படியே உப்பாயிட்டா. என்னவாயிட்டா? உப்பு. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்குன்றாங்க. உப்பு தூணாயிட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உள்ளும் புறமும் என்ன ஆயிடுச்சு? உயிர் போயிடுச்சு. என்னது? உப்பு ஆயிடுச்சு. அவள் ஒருவேளை உப்பு தூண ஆகாமல் திரும்பி பார்க்காம இருந்தா லோத்தின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வச்சிருப்பார். அவன் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் காரியம், அது பண்ண தாறுமாறான வழிகளும் தாறுமான சந்ததிகளும் அம்மோன் புத்திரர்களும் அம்மோன் சந்ததிகளும் வரத்துக்கான மோவாப் சந்ததி அம்மோன் சந்ததி உருவாயிருக்காது. ஒருத்தியுடைய கீழ்ப்படியாதனால அவள் பாருங்க, கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டா, கர்த்தர் தூதர்களை கண்டா, ஆனால் சாப்பிட முடியாமல் போயிட்டா, வாழ முடியாமல் போயிட்டா, கர்த்தரை நம்பாமல் போயிட்டா, சந்தேகப்பட்டா, நம்ப மறுத்தா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனா உப்பு தூணா போயிட்டா, சாப்பிட முடியாமல் போயிட்டா. அங்கே சகேயு மனுஷர்கள் அவனை பொல்லாதவர்கள் என்று கண்டார்கள். ஆனால் தேவன் அவனிடத்தில் கண்டது, அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது, தேவனை குறித்த ஆர்வம் தேவனை குறித்த வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்குது என்பதை அறிந்து அவனை ரட்சித்தார். அவன் சாப்பிட்டான், தேவனை குறித்து கேள்விப்பட்டான், படைத்த தேவனையே கண்ணால் பார்க்குறான், அவரோடவே உண்ணுகிறான். அவருக்கு உகந்த பிள்ளையா மாறிட்டான். இந்த அம்மா அப்படி இல்லாதபடி அழிந்து போனார்கள். உம்மை குறித்து காதால கேட்டேன், இப்போ கண்ணார கண்டேன் என்றதில் சகேயு அதை காத்து கொண்டார். லோத்தின் மனைவியோ இழந்து போனார்கள். நாம் எந்த லிஸ்ட்டுன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். லோத்து மனைவியா அல்லது சகேயுவா என்று அவருக்கு தான் கர்த்தரோட தெரியும். குறித்த காலம் கர்த்தர் அவரவருக்கு குறித்த காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் குறித்திருக்கிறதை ஒருவராலும் அழிக்க முடியாது. அவர் குறித்ததை ஒருவராலும் அழிக்கவே, எந்த அதிகாரத்தாலும் அழிக்கவே முடியாது, எந்த சக்தியாலும் அழிக்கவே முடியாது. சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய கரம் அதை செய்து முடிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கருவையின் பலத்தினாலே உத்வேகத்தினாலே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையின் அக்கினியின் நிறைவாலே இந்த நாளை ஆராதனையை நடத்தி முடிக்க கிருபை செய்தீர். நீரே அதை நடத்தி முடிக்க கிருபை செய்தீர். உம்முடைய பிரசன்னத்தை தந்தீர். உம்முடைய வெளிச்சத்தின் ஜீவன் எங்களுக்கு வேண்டும், வெளிச்சமாகி உம்முடைய ஜீவன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கதறின கதறலுக்கு நீர் இறங்கி உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்தின் ஜீவனை உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அனுப்பின வெளிச்சத்தின் ஜீவனுடைய ரிசல்ட்டை காண எங்களுக்கு கிருபை செய்யும். பெற்ற அனுபவிக்க உம்முடைய சித்தத்தை செய்து நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கண்மணியாய் காத்துக்கொள்ளும். பலத்த காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கல்வாரி ரத்தத்தில் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.